ஹாய் ஒருவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். அண்ட் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லீவ் விட்டாங்கள்ல. சரி, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நல்லா பண்ணலை. எனக்கு பேப்பர் கிடைக்க போகுது. அந்த கிடைக்க போகிற பேப்பரை பற்றி எனக்கு இப்போ கவலை இல்லை. ஆனால் அன்னைக்கு எனக்கு கவலையாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் நல்லா பண்ணல. இப்போ எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்களான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல, அதுதான் முக்கியம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்களா இல்லையா. இது ஒரு டெஸ்டிங் மட்டும்தான். நீங்கள் நல்லா பண்ணலன்னா பப்ளிக்லையும் நல்லா பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு பயந்துருப்பீங்க. ஏன்னா ஆஃப் இயர்லிங்கிறது ஒரு ப்ரீ பப்ளிக் மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன் நான் மட்டும் இல்லை, உங்கள் டீச்சர் கூட சொல்லியிருக்கலாம். ஆஃப் இயர்லிங்கிறது ஒரு பெரிய பப்ளிக் எக்ஸாம், முன்னாடி வைக்கிற ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாடல் மாதிரி அப்படின்னு. ஆமாம், உண்மைதான். ஒரு ஒத்திகை பார்க்குறது, ஒரு ஃபுல் போர்ஷனை படித்து நீ எவ்வளோ மார்க் எடுக்கிறன்ட்டு ஒரு சோதனை பண்ணுறது தான் ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம். ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம். பட் அதில் நம்ம மார்க் கம்மியாக எடுத்துட்டோம், என்ன பண்ணலாம்? நான் சரியாக பண்ணல, என்ன பண்ணலாம்? நான் ஃபிசிக்ஸ் சரியாக பண்ணல, கெமிஸ்ட்ரி சரியாக பண்ணல, மேக்ஸ் சரியாக பண்ணல, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சரியாக பண்ணல, நான் எந்த சப்ஜெக்ட்டுமே சரியாக பண்ணலை, இல்லை நான் ஒரு 2 சப்ஜெக்டில் சரியாக பண்ணலை, எதுனாலும் இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. நீ அந்த டெஸ்டிங்கில் ஒரு படி கீழே இருக்க. நீ எப்படியாவது அந்த ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அது உனக்கு காட்டுது. அதாவது நீ எழுதின எக்ஸாமில் உனக்கு எது ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்து உனக்கு எழுத முடியாமல் போயிருக்கோ, நீ சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருப்ப. இல்லை ஒன்றுமே எழுதாமல் வரேன்னு வச்சுக்கோங்க, நீ எதுவுமே படிச்சிருக்க மாட்டேன். ஸோ இது எல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். தவிர நீ லொபோன்ட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மார்க் போயிடுச்சுன்னு சொல்லி அழுகாதீங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், அவங்க இப்போ தான் மீண்டு வர்றாங்க அப்படிங்கும்போது பையனை ஒரு 400-500 மார்க் 550 மார்க்கு மேலே எதிர்பார்க்காதீங்க. அவன் இப்போ தான் கோட்டையிலி முடிச்சுட்டு செகண்ட் மிட்டை முடிச்சுட்டு ஓரளவுக்கு வந்திருக்கான்னா அவனை பாஸ் ஆகிட்டானான்னு பாருங்கள். பாஸ் ஆகிட்டானான்னு பார்த்துட்டு கொஞ்சம், அதாவது ஒரு மார்க் எடுத்திருப்பாள்ல, ஒரு 400 மார்க் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு 20 மார்க் எடுத்திருக்கானான்னு பாருங்கள். தவிர ரொம்ப போட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம். மோட்டிவேஷன் அவனை தட்டி கொடுத்துட்டே இருங்க. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் மட்டன் தட்டி 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 பையன் படிக்கவே மாட்டான். பேரண்ட்ஸ் மேலேயும் தப்பு இருக்குது. சில பேரண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி அவனை படிக்க வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் கையிலையும் எல்லாமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எந்தளவுக்கு இதனாலும் அவன் ஆஃப் இயர்லி நல்லா பண்ணானா இல்லையா அப்படிங்கிறதுனாலும் அவன் கையில் தான் எல்லாமே இருக்குனாலும் பேரண்ட்ஸ் பங்கு ரொம்ப முக்கியம். டீச்சர்ஸ் பங்கை விட பேரண்ட்ஸ் பங்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் தான் அவன் ஸ்கூலுக்கு அப்புறம் அதிக நேரம் இருக்கான். அப்போ நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறது தான். ஸோ அவன் படிக்கிறானா இல்லையா, ஃபோன் நோண்டுறானா எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீ ஃபோன் நோண்டுறியா, விளையாடுறியா, நீ வெளியே போகிறியா, அதெல்லாம் உன் இஷ்டம். இப்போ படிக்கணும்னு வந்துருச்சு, மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற, நீ இப்போ ஃபீல் பண்ணுற ஆஃப் இயர்லியில் நல்லா பண்ணலன்னு, அப்போ கண்டிப்பாக நல்லா படிக்கணுமா இல்லையா? ஸோ அடுத்த ஒரு 2 மாதம் கன்ஃபார்மாக நல்லா படிப்பேன், இதை விட நல்லா பல மடங்கு எஃபெக்ட் போடுவேன், பெரிய லெவலில் எஃபெக்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவனை வேண்டிட்டு படிக்கிறேன். அவ்வளோதான், தவிர அழுக வேண்டாம். சரி, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முடிய போகுது வீடியோவே, இருந்தாலும் இப்போவும் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா போன வீடியோவுக்கு அப்படியே 5000 லைக்குன்னு நினைக்கிறேன், அப்படியே மெய் சிலுத்து போயிடுச்சு. சரி, எனிவே அது என்னுடைய ஒரு ஆசை, அதை கண்டுக்காதீங்க. அப்போது ஆஃப் இயர்லி நல்லா பண்ணல, வர்ஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அது எந்த ஏரியாவில் வர்ஸ்ட்டாக இருக்க, எந்த ஏரியாவில் விட்டுட்டேன், எந்த லெசனை படிக்காமல் விட்டுட்டேன், ஃபிசிக்ஸில் விட்டுட்டியா, கெமிஸ்ட்ரியில் விட்டுட்டியா, மேக்ஸில் விட்டுட்டியா, மேக்ஸில் என்ன சாப்டர் விட்ட, கெமிஸ்ட்ரியில் என்ன லெசன் விட்ட, ஃபிசிக்ஸில் எந்த யூனிட் விட்ட அப்படின்னு சொல்லி ரெக்டிஃபை பண்ணு. அந்த விட்டதை பிடிக்கிறதுக்கு அந்த லெசன்ஸை ரெக்டிஃபை பண்ணி இந்த 10 நாள் லீவில் படி. மோரோவர் இந்த கோர் சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணு. அதுக்கப்புறம் ஜனவரியில் பார்த்துக்கலாம். மோரோவர் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஜனவரியில் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஜனவரிலையுமே நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு நல்லபடியாக படிக்கணும். ஜனவரியில் நல்லா படித்து பிப்ரவரிலையும் நல்லா படிக்கணும். சரி, எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய மார்க் 300 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுமாராக சொல்கிறேன், ஆஃப் இயர்லி எக்ஸாம் மார்க் கேவலமான மார்க் 300 மார்க் எடுத்திருக்குன்னா
நீ அடுத்த ஜனவரியில் ரிவிஷன் எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி ரிவிஷன் எக்ஸாம் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் போங்க, ஆனால் ஒழுக்கமாக பப்ளிக் எக்ஸாம் படிங்க. நீங்கள் அடுத்த டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது நீங்கள் தான் எழுதி பார்க்கணும். ஏன்னா வந்து அடுத்த டெஸ்ட்டில் எழுதி பார்க்க 350+ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். சார் எடுத்தோடனே 500 எடுக்க முடியாது. எடுத்தோடனே நான் போக சொல்லலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போ. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போ. மோட்டிவேட் பண்ணுறது என்னமோ என் கடமை தான். படிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அங்கே போய் ஞாபகம் எழுதுறது எல்லாமே உன்னோட செயல். என்ன தான் இருந்தாலும் டீச்சர்ஸ் சொல்லி தான் தர முடியும். நீங்கள் தான் போய் அங்கே எஃபர்ட் போட்டு எழுதணும். ஸோ அதனால் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆஃப் இயர்லியில் போயிடுச்சுன்னு சொல்கிறத விட அதை மாற்றி வச்சுட்டு, அந்த டெஸ்ட்டில் நான் வந்து சோதனையில் நான் வந்து தோத்துட்டேன், நான் சரியாக பண்ணலை. ஸோ எப்படி அந்த சோதனையிலேருந்து வெளியே வருது, அந்த டெஸ்ட்டை வச்சதில் என்னென்னா நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் டீச்சர்ஸ் கூட தெரியாது. உன்னோட மைண்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் தயவு செய்து அந்த போர்ஷன்ஸை, படிக்காத போர்ஷன்ஸை இந்த லீவில் உட்காந்து நல்லா படி. சரியா? நல்லா எழுதிப்பார். டெரிவேஷன்ஸ் எல்லாம் போட்டுப்பார். மேக்ஸில் சம் போட்டுப்பார். கண்ணில் பார்க்காத. ஒரு நோட்ஸ் எடுத்து போட்டு நோட்டெல்லாம் தட்டி முடியணும். கெமிஸ்ட்ரியில் பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்து எழுதிப்பார். அப்போ தான் மண்டையில் பதியும். ஒரு தடவை எழுதிட்டு விட்டேன்னா பதியாது. ஆனால் அடுத்தடுத்து படிக்கும்போது எழுதி பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். செல்ஃப் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது, அதுதான் டெஸ்ட்டு. நீயா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் எழுதிப்பார். எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கேன், இன்னொரு 20 நாள் கழிஞ்சு, ஒரு 15 நாள் கழிஞ்சு எழுதிப்பார். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சுட்டு. ஸோ நல்ல ட்ரெயின் ஆகு. சில விஷயங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் எந்திரிக்கிறது, காலையில் எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற விஷயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் விஷயம், இதெல்லாம் மாற்றிக்கிட்டாலே எல்லாமே சரியாயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ லீவு டைம் தானே, கொஞ்சம் தூங்கிக்கிட்டான்னு கேட்டால் தூங்கிக்கோ. பட் ஆனால் நீ ஸ்கூல் ஹவர்ஸில், ஸ்கூல் ஓப்பன் ஆனோன்னு நீ வந்து 5 மணிக்கு 5:15 எந்திரிச்சு 5:10, 5:15 புக் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ காலையில் ஒரு 2 மணி நேரம் படிக்கணும். எத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், யாராவது கேட்டிங்களா? கேட்குறவங்க கேட்குறான், கேட்காதவங்க இன்னும் இருக்குங்கள. அடுத்து சாயங்காலம் வந்து ஸ்கூல் விட்டு வந்து ஒரு 4 மணி நேரம், 3 மணி நேரம், 3 ஹவர்ஸ். அது இப்போ லீவில் 6 மணி நேரம். நேற்றே ஒரு வீடியோ போட்டு சொன்னேன். காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம், அப்படி படிங்க பிளான் பண்ணி. காலையில் ஒரு சப்ஜெக்ட்டு, சாயங்காலம் ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி தான் ஸ்கூல் இருக்க டைம். காலையில் மார்னிங் எந்திரிச்சு அது ஒரு சப்ஜெக்ட்டு, சாயங்காலம் ஒரு சப்ஜெக்ட். ஆனால் டெய்லி மேக்ஸ் போட்டு பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மேக்ஸ் நீ போட்டு பார்த்தே ஆகணும். ஏன்னா மேக்ஸ் வந்து டெய்லி ஒரு டச் இருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்க. தமிழ், இங்கிலீஷ் எப்போ சார் பார்க்குறது அப்படின்னு கேட்டால் மந்த் எண்டில் பாரு. ஜனவரி மந்த் எண்டில் டைம் கிடைக்கும்போது அந்த லீவில் சாட்டர்டே சண்டேயில் பாரு. ஓகேவா? அப்புறம் கம்ப்யூட்டர் மாதிரி சப்ஜெக்ட், பயாலஜி மாதிரி சப்ஜெக்ட்டும் அதே மாதிரி தான். நீ மந்த் எண்டில் ஜனவரியில் கடைசியில் பாரு. இல்லை வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேயில் பொதுவாக ஒரு 2 மணி நேரம் எடுத்து பாரு. எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. நேரத்தை வீணடிக்காத. அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணனால தான் உன் ஸ்கோர் இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? ஓகேவா? அதே மாதிரி பேப்பர் தந்த உடனே ஓன் அழுகிறது, அப்புறம் வந்து தேவையில்லாத போய் பண்ணுறது. நீ பண்ண தப்பு தானே, அது சரி பண்ணிக்கணுமா இல்லையா? நீ அழுது என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா திட்டுவாங்க, டீச்சர்ஸ் திட்டுவாங்க, டியூஷன்கிட்ட சார் திட்டுவார், அப்பா அம்மா அடித்து அவ்வளோ வெளுத்து எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறேன். அடிக்கிறதுனால எந்த விஷயமும் மாறாது. இந்த வீடியோ பேரண்ட்ஸுக்கு காட்டுங்க. அடிக்கிறதுனால எந்த விஷயமும் மாறாது. அவன் அப்படியே தான் இருப்பான். அவனை தட்டி கொடுத்து சொல்லி வச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அவன் கேட்பான். கேட்கலன்னா, சாமி நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நீ தான் அடுத்தது, நீ படித்து நம்ம குடும்பத்தை மேலே கொண்டு வரணும், உன் கையில் தான் எல்லாம் இருக்குன்னு அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. வேறு வழியே கிடையாது. அப்போவும் சில பேர் கேட்க மாட்டான். அவனை நம்ம தான் பக்குவப்படுத்தணும். ரொம்ப பொறுமை வேணும். ஸோ அவனை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறேன். ஸோ அதை விட்டுட்டு அவனை போய் அடிச்சுட்டு கெட்ட வார்த்தையை திட்டிக்கிட்டு தேவையில்லாமல் வந்து டீச்சர்ஸுமே அப்படி தான். நீ எல்லாம் படிக்க மாட்டாடா, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கல. டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நீ எதுக்குமே லாய்க்கில்ல, நீ படிக்கவே மாட்ட, கன்ஃபார்மாக ஃபெயில் தாண்டா நீ, அப்படிலாம் வார்த்தையே வேண்டாம். அவன் டிஸ்கரேஜ் பண்ணால் இன்னும் லோ தான். அவன் 300 மார்க் எடுத்துக்கானா 200 மார்க் எடுக்க போகிறான். ஸோ அதனால் அவனை மோட்டிவேட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ண முடியும்? 7 மார்க் எடுத்தாலும் மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் அவன் 10 மார்க் எடுப்பான். இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி தான் பசங்களா உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. அந்த விஷயத்தை வந்து எப்படி டேக் ஓவர் பண்ண முடியும் பண்ணிவிட்டு
அட்வான்டேஜாக எடுத்துக்காமல் நல்லா உட்காந்து நல்ல க்ளீனான இடத்துல உட்காந்து நல்லா படி. ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் உட்காந்து படி. காலையிலையும் மாலையிலையும் விழுந்து விழுந்து படி. நான் ஏன் சொல்கிறேன்னா 24 ஹவர்ஸ் உன்னை படிக்க சொல்லலை, ஒரு 6 மணி நேரம் தான் படிக்க சொல்கிறேன். அந்த 6 மணி நேரத்தை படிக்க மாட்டியா? அதே மாதிரி ஸ்கூல் ஹவர்ஸில் 5 மணி நேரம், காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம். சோஃபார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உன் மேக்ஸ் கட் ஆஃபு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு. 95 இருந்தால் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும்னு எத்தனை வாட்டி சொல்கிறது. ஒருவேளை ஃபிசிக்ஸில் வந்து 90, கெமிஸ்ட்ரியில் 90, இப்போ டோட்டல் போடு. இது டிவைடட் பை 2, இது 45, இது 45 டிவைடட் பை 2 போட்டால் அப்போ 45 + 45 90, 90 + 95 185 தான் வந்துச்சு. நீ எவ்வளோ பெரிய மார்க் எடுத்திருக்க, எல்லாமே 90. ஆனால் உன்னுடைய கட் ஆஃப் வாரு 185 தான் வந்திருக்கு. என்னத்தை சொல்கிறது? ஸோ 185ங்கிறது அதிக கட் ஆஃப் தான், இல்லைன்னு சொல்லலை. நீ 190 தாண்டறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும், இது நீ தெரிஞ்சுக்கோ. டாப்பர்ஸ் இன்னுமே நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஆவரேஜாக இருக்கிறவங்க எப்படி நீங்கள் மேலே வருதுன்னு பாருங்கள். கம்பேக் கொடுக்கலாம்டா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ வந்து டெய்லி எழுதிப்பார், டெய்லி கன்சிஸ்டன்சியாக படி, கன்சிஸ்டன்சி உட்காருடா. உனக்கு வந்து மைண்டில் வந்து நீ வந்து படிச்சிருவோன்னு நம்பிக்கை நீ வையே, அப்போ தான் ஜெயிக்க முடியும். நீ தோற்றுருவேன்னா தோற்றுருவே. அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு ஃபோன் பேசிட்டு கேம் ஆடிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்றினா சரியாயிடுமா? நீ தான்டா எல்லாம் திருத்திக்கணும். ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், தயவு செய்து விட்டதை பிடி. எவ்வளவோ நான் பேசுகிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் இல்லை நான் இல்லை, அதனால தான். புரிஞ்சுக்கோங்கடா. எதாவது தப்பாக பேசிதான் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு அட்வைஸுங்கிற பேரில் ஏதோ மொக்க போட்டுருந்தாலும் மன்னிச்சிருங்க. பட் இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் 185 வருது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிக்கணும்னு பாருங்கள். கட் ஆஃப் நான் இன்ஜினியரிங் மட்டும் சொல்லலை, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் சைடாக இருந்தாலும் சரி, எந்த சைடாக இருந்தாலும் சரி, நீ வந்து கன்ஃபார்மாக நல்ல மார்க் வச்சு நல்ல காலேஜில் படிக்கணும் தான் எல்லாத்துக்கும் ஆசையாக இருக்கும். நல்ல காலேஜ் வேணும்னா நல்ல மார்க் வேணும். ஸோ அதனால் தயவு செய்து உட்காந்து ஹாஃப் இயர்லியில் போயிடுச்சுன்னு புலம்புறதை விட்டுட்டு உட்காந்து படி. தட்ஸ் இட், அவ்வளோதான். பிளான் எல்லாம் ஒன்றுமே இல்லை. பிளான் எல்லாம் சொன்னால் உனக்கு ஒன்றுமே புரியாது. நீ வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 6 மணி நேரம் படி. அப்புறம் அதே மாதிரி ஜனவரியிலேருந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுச்சுன்னா 3 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் படி. அவ்வளோதான் தான். பப்ளிக் என்ன பிளானு, பப்ளிக் எவ்வளோ நாள் இருக்குது, பப்ளிக் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பொறுமையாக பாரு, ஓகேவா? நன்றி, தேங்க்யூ. படி உட்காந்து. உங்கள் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்களுமே அவங்க பேச்சை கேட்டு படிங்க. தேவையில்லாத பண்ணாதீங்க. தட்ஸ் இட்.